வணக்கம். என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. இன்றைக்கி நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு ஜீரியாட்ரிக் கேஸ். அவருக்கு சர்க்கரை நோயும் இருக்குது. இவர் ஒரு 71 வயது முதியவர், ஒரு மகாராஷ்டிரியன். அவர் என் கிளினிக்குள்ளே வந்தார். அவர் கூட அவங்க 2 மகன்களும் 2 மகள்களும் வந்தாங்க. அதாவது 4 பசங்களும் கூட அப்பா கூட வந்தாங்க. வந்து அவரை பேசவே விடலை. 4 பேரும் அப்படியே பயங்கரமாக அவரை தாளித்து கொட்டினாங்க. மேம், எங்கள் அப்பா வந்து அவரே டாக்டர் ஆகிடுவார், டாக்டர் 2 தடவை மருந்து எழுதுனா இவரே ஒரு மாத்திரையை குறைச்சிப்பார், இந்த மாதிரி பண்ணி தான் சுகர் கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்னு ஒரே ஆவலாதி சொன்னாங்க. அவரோட ரிப்போர்ட்டும் பார்த்தா சுகர் அவ்வளவா கண்ட்ரோல்லே இல்லை. ஆனால் அந்த பெரியவர்கிட்ட நீங்கள் அவரை பேச விடுங்கன்னு சொல்லி அவரை ஹிஸ்ட்ரி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், மேம் இவங்க எப்போ பார்த்தாலும் என்னை கத்திக்கிட்டே இருக்காங்க, ஆனால் அந்த போன டாக்டர் எழுதி கொடுத்த அந்த 2 மாத்திரை நான் போட்டாலே படபடப்பாக வருது, லோ ஆகிடுது சுகரு, எனக்கே தெரியுது, பயங்கரமாக வேத்து கொட்டுது, தலை சுற்றுது, உடனே போய் ஏதாவது இனிப்பை சாப்பிட்டாதான் எனக்கு வந்து சரியாகுது, இனிப்பை எடுத்து சாப்பிட்டாலும் பயங்கரமாக கத்துறாங்க 4 பேரும் அப்படின்னு என்கிட்ட அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் சொன்னார். ஸோ எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு அந்த பசங்கக்கிட்ட நான் கவுன்சிலிங் பண்ணேன். லோ சுகருங்கிறது ஹை சுகரை விட ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஹை சுகரில் கூட ஒரு 250 300 கூட பேஷண்ட் நடந்து வந்து எங்ககிட்ட முன்னாள் உட்காந்து ஹிஸ்ட்ரி நல்லா சொல்லுவாங்க. ஆனால் சுகர் 70 கீழே போச்சுன்னா வயசானவங்களும் சரி, யங் பீப்புளும் சரி, அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஆகிடுவாங்க. படபடப்பாக இருக்கும், வேத்து கொட்டும், அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்கும், கண்ணு இருட்டிக்கிட்டு வரும். அவங்க உடனே ஒரு இனிப்பை சாப்பிட்டாதான் அவங்களுக்கு லெவலுக்கு வரும். அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஆய்வுகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, லோ சுகர் ஹை சுகரை விட ரொம்ப ரொம்ப கெடுதி. அதனால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதனால தான் வயசானவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா சர்க்கரை நோயாளிகளுக்குமே நாங்கள் வந்து கரெக்ட் டோஸ், அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த டோஸ் கொடுத்தா போதும். நீங்கள் எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு கிளைசிமிக் டார்கெட்டுன்னு அப்படின்னு நாங்கள் டாக்டர்ஸ் வச்சுருப்போம். அதாவது எவ்வளோ லோ வரைக்கும் போகலாம் அப்படின்னு ஒரு அளவு இருக்குது. உங்களுக்கு சுகர் இருக்குது, உடனே குறைங்கப்பா, நிறைய டோஸை போட்டு குறைங்க, அதெல்லாம் தவறு. அவங்களுக்குன்னு ஒரு கிளைசிமிக் டார்கெட் நாங்கள் வைப்போம். மோஸ்ட்லி நாங்கள் இந்த ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ், அதாவது ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல 120லேருந்து 130 வரைக்கும் இருந்தால் போதும். அதே மாதிரி சாப்பாட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கெல்லாம் இந்த வயசானவங்களுக்கு அப்புறம் 20 இயர்ஸ், ஒரு 20 வருஷம் டயபெட்டிஸ் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து 170லேருந்து 180 வச்சா போதும். ஏன் நம்ம சுகரில் குறைக்கணும், ஏன் சர்க்கரை நோய்க்கு நம்ம வைத்தியம் பார்க்கணுன்னா, உள்ளுறுப்புகளை அது கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த அளவுலேயே உள்ளுறுப்புகள்லாம் சேஃபாக தான் இருக்கும். அதாவது வெறும் வயிற்றுல 120 to 130, சாப்பிட்டதுக்கப்புறம் 170லேருந்து 180, இவ்வளோவே போதும். இதுலேயே அவங்க கம்ஃபர்டபுளாகவும் இருப்பாங்க, குவாலிட்டி ஆஃப் லைஃபும் நல்லா இருக்கும், லோ சுகர் வராது, காம்ப்ளிகேஷன்ஸையும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் நாங்கள் இந்த பாம்பேயில் என் கிளினிக்கில் என்ன சொல்லுவோம்னா, எல்லாரும் என் பேஷண்ட்ஸு வெதர் இன்சுலினில் இருக்காங்களோ இல்லையோ, ஏர்லி டயபெட்டிஸோ லேட் டயபெட்டிஸோ, எல்லாருமே ஒரு குளுக்கோமீட்டர் வாங்கணும் கண்டிப்பாக. அது ஒன்றும் ரொம்ப விலை உயர்ந்தது கிடையாது. 1500 ரூபாய்க்குலாம் நல்ல குளுக்கோமீட்டர் கிடைக்குது. எப்படி இந்த கொரோனா காலத்தில் எல்லார் வீட்லேயும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு பல்ஸ் பார்த்துக்கிட்டாங்க, ஆக்சிஜன் பார்த்துக்கிட்டாங்களோ, சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக அவங்க வீட்லேயே வாரத்துக்கு 2 முறையாவது அவங்களோட சுகரை டெஸ்ட் பண்ணிக்கணும். லெபார்டரி போய் லேப்லேயே போய் டெஸ்ட் பண்ணணும், இந்த நரம்பை வந்து குத்தி பிளட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கள் கிளினிக்கில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பேஷண்ட் வந்து ஒரு வெறும் வயிற்றுல ஒன்று, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன்று, அதை வந்து எழுதி எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. வாரம் 2 தடவை கம்பல்சரியாக வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. இல்லைன்னா நான் வந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து சுகர் மாத்திரைகளை டோஸை கூட்டியோ குறைச்சோ சரி பண்ணுவோம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து அலோபதியை வெறுத்து ஹோமியோபதி, நேச்சுரோபதி, ஆயுர்வேதான் போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த லோ சுகர் தான். ரொம்ப ஹெவி டோஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு லோ சுகர் வரும்போது அது வந்து சர்க்கரை நோயை விட பயங்கரமாக இருக்கும். அதனாலேயே அவங்க வந்து இந்த அலோபதியை விட்டுட்டு மற்ற மருத்துவத்தை தேடி போகிறாங்க. அதனால் முன்ன மாதிரி நாங்கள் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனை எழுதி கொடுத்து 3 மாதம் கழிச்சு வாங்க அப்படியெல்லாம் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து நாங்கள் வந்து SMBGன்னு சொல்லுவோம், செல்ஃப் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸ். ஸோ பேஷண்ட் வந்து குளுக்கோமீட்டர் ரீடிங்கை எங்களுக்கு அனுப்புவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டோசேஜஸை அட்ஜஸ்ட் பண்ணும். இந்த மாத்திரைகளை பற்றியும் நான் நிறையா உங்களுக்கு ஒரு தெளிவும் ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்தணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நாங்கள் யூஸ் பண்ணுற மாத்திரைகள் என்னென்ன,
அந்த மாத்திரைகளோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோவில் நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.